எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாஃப்டான இட்லி மிக்சியில் அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடிலாம் ஆட்டுக்கல்ல இட்லிக்கு அரைச்சிட்டு இருந்தோம். அப்புறமா கிரைண்டரில் அரைச்சோம். இந்த இட்லிக்கு 4 கப்பு இட்லி புழுங்கல் அரிசி கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. அதுக்கு 1 கப் உளுந்து, தென் 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த அரிசியை நல்லா அலம்பிட்டு 1 இன்ச் மேலே தண்ணி நிற்கிற மாதிரி தண்ணி போட்டு ஊற வைங்க. தென் உளுந்தையும் நல்லா அலம்பிட்டு தண்ணி போட்டு ஊற வைக்கலாம். வெந்தயத்தையும் ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா 6 மணி நேரம் ஊறணுங்க. அப்புறமா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்புறமா இந்த உளுந்து உங்களுக்கு 1 ஹவர் ஊறின உடனே மீதி 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும். ஸோ ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஐஸ் க்யூப்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ உளுந்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ வெந்தயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்கும்போது பல்ஸில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைக்கும். இப்போ நான் அந்த உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 ஐஸ் க்யூப் போட்டுட்டு இப்போ நான் இந்த உளுந்து அரைக்க போகிறேன். இந்த உளுந்து அரைக்கும்போது அப்பப்போ ஐஸ் க்யூப் போட்டு அரைங்க. உளுந்து சூடாகவே ஆகக்கூடாது. வேணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஐஸ் வாட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு பல்ஸ் பண்ணி அரைங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா அது மசிஞ்சிடும். உங்களுக்கு உளுந்து நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ உளுந்து இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக ஆகலாம். ஸோ திருப்பி ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அரைச்சிருக்கேன். ஸோ உளுந்து நல்லா நைஸாகிடுச்சு. நான் எந்த பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் வைப்பேனோ அந்த பாத்திரத்திலே மாவு எடுத்துடுறேங்க. இப்போ அந்த அரிசியையும் நல்லா தண்ணி வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கும்போது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த மிக்ஸி சூடாகாமல் இருக்கும். அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருங்க. அதையும் இப்போ நம்ம இந்த உளுந்து போட்டிருக்கோம்ல அதோடு சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி அலம்பின தண்ணியையும் அதில் போட்டுக்கலாம். மாவை நல்லா கையால் பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்து நீங்கள் செடிக்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயம், 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு உரித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கியிருக்கேன். இந்த சட்னிக்கு 15 சிகப்பு மிளகாய், உப்பு, புளி, தென் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பாண்டியை போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளித்த உடனே உளுந்தை நல்லா செவக்க வறுத்துட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறீங்களோ சட்னியை அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியை போட்டுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த மிளகாயை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காய சட்னிக்கு வெறும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தாளித்து வச்சாச்சு. இப்போது இந்த சிகப்பு மிளகாய் நல்லா ரெட் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துடுறோம். அதே எண்ணெயில் நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் வதக்கும் போது நம்ம கேஸோட ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இது நல்லா லேசாக வதங்கிட்டுருக்கட்டும். இதுலேயே நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். வெங்காயத்தோட உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தை அப்பப்போ ஃப்ரை பண்ணலாங்க. இந்த வெங்காயம் அடிப்பிடிக்காமல் நீங்கள் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அந்த புளியையும் நான் இந்த வெங்காயத்திலே போட்டு வதக்கிட்டுருக்கேன். வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டிலே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுட்டு மீதி மிளகாயெலாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுடலாம்.
போட்டுட்டு இந்த வாணலி அலம்பின தண்ணியிலே அந்த சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் 2 மிளகாய் போட்டுட்டு, இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எக்ஸாக்டாக இருந்தது. அப்படியே எடுத்துகிட்டு அந்த கடுகு உளுந்தோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி ரெடிங்க. இது இட்லியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இட்லிக்கு எக்ஸாக்ட் மேட்ச்னா வெங்காய சட்னி அண்ட் மிளகாய் பொடி தான். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் 9 hours வெளியில் வச்சுருந்தேன் மாவு அரைச்சிட்டு. ஸோ இந்த அளவு பொங்கி வந்திருக்கு. நம்ம கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக கரைச்ச மாதிரி இருந்தது இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு கெட்டிப்பட்டிருக்கு. அந்த அரிசி மாவு எல்லா தண்ணியும் உள்ளே வாங்கிடுச்சு. இப்போ குக்கரில் நான் 1.5 டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இட்லி தட்டு வைக்கலாம். ஸோ தண்ணி கொதிச்சிட்ருக்கும்போது இட்லி தட்டு ரெடி பண்ணிடலாம். இட்லி தட்டை எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டில் மேல் தட்டில் நல்லா ஃபுல்லாக இட்லி மாவு போடலாங்க. கீழே தட்டில் நீங்கள் 3/4 பங்கு இட்லி மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இட்லி உப்பும் போது அது மேல் தட்டில் போய் ஒட்டுதுங்க. இப்போ அந்த இட்லி மாவு பொங்கின உடனே அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலேருந்து எடுத்து இட்லி போடுங்க. கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இட்லி தட்டை வந்து குக்கரில் இறக்கிட்டோம். குக்கரை மூடிட்டு விசில் போடாமல் ஒரு 10 minutes குக்கரில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு தென் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கழித்து இட்லி தட்டை எடுத்து இட்லி ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப மிருதுவான சாஃப்டான இட்லி ரெடிங்க. இந்த இட்லி மாவு வந்து நான் அரைக்கணுன்னா நான் காலையில் ஒரு 9 o'clock வந்து ஊற வச்சுருவேங்க. அப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ஈவினிங் 4 o'clock நான் இட்லி மாவு அரைச்சி கரைச்சி வச்சுருவேன். அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock எழுந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. ஸோ கரெக்டாக அந்த இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, தொட்டாலே சாஃப்டாக இருக்குது. இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் அது வந்து ஹார்டாக ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரியும், நம்ம முன்னாடி ஆட்டுக்கல் அரைச்சி துணி போட்டு வேக வச்சு நம்ம இட்லி சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது இட்லி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கிரைண்டரில் அரைச்சி குக்கரில் வேக வச்சும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாச்சு. அதே மாதிரி இந்த மிக்சியில் அரைக்கும்போது சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப மிருதுவாக இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிடுது. நம்மளோட குடும்பம்லாம் இப்போ சுருங்கிடுச்சுங்க. முன்னாடி நிறைய பேர் இருந்தோம், கிரைண்டரில் அரைச்சோம். இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால கிரைண்டரில் அரைச்சி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சி 1 day இட்லி, நெக்ஸ்ட் டே தட்டு இட்லி, 3வது நாள் தோசைன்னு போட்டோன்னா முடிஞ்சிடுதுங்க. என்னதான் இட்லிக்கு வெங்காய சட்னி இருந்தாலும் மிளகாய் பொடி இல்லாமல் இந்த இட்லி வைபவம் முடியாது. ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.